So good day everyone, welcome to another episode of learning the English language with me Vinod. இன்னைக்கு உங்களுக்கு எளிய முறையில் present tense and past tense, அதாவது simple present tense, simple past tense, present continuous tense and past continuous tense சொல்லி கொடுக்க போறேன். ஆரம்பிக்கலாமா? நான் ஓடுறேன் தினமும். ஓகேங்களா? அப்படின்னா ஐ ரன் எவ்ரிடே. இது சிம்பிள் ப்ரெசண்ட். திரும்பவும் சொல்கிறேன், நான் ஓடுறேன் தினமும். ஐ ரன் எவ்ரிடே. செகண்டு, அவன் ஓடுறான் தினமும். ஹீ ரன்ஸ் எவ்ரிடே. அந்த எஸ் எக்ஸ்ட்ரா ஆட் ஆகுது பார்த்தீங்களா? ரன் வந்து ரன்ஸ்ன்னு மாறுது. அவள் ஓடுறா தினமும். ஸோ ஷீ ரன்ஸ் எவ்ரிடே. அகெயின் எஸ் ஆடுது. அவங்க தினமும் ஓடுறாங்க. தே ரன் எவ்ரிடே. நாங்கள் தினமும் ஓடுறோம். வி ரன் எவ்ரிடே. நீ தினமும் ஓடு. யூ ரன் எவ்ரிடே. அது தினமும் ஓடுது. இட் ரன்ஸ் எவ்ரிடே. ராம் தினமும் ஓடுறான். ராம் ரன்ஸ் எவ்ரிடே. ஸோ நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா எங்கெங்கே ரன் வருது, எங்கெங்கே ரன்ஸ்ன்னு வருதுன்னு நோட் பண்ணிக்கோங்க. இதுதான் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸோட பேசிக் கான்செப்ட். ஓகேங்களா? அடுத்தது சிம்பிள் பாஸ்ட். நான் நேற்று ஓடினேன். ஐ ரேன் எஸ்டர்டே. அவன் நேற்று ஓடினான். ஹீ ரேன் எஸ்டர்டே. அவன் நேற்று ஓடினான். ஷீ ரேன் எஸ்டர்டே. அதே மாதிரி அவங்க நேற்று ஓடினாங்க, நாங்கள் நேற்று ஓடினோம், நீ நேற்று ஓடின, அது நேற்று ஓடிச்சு, ராம் நேற்று ஓடினா, எல்லாத்துக்குமே ரேன் தான். அந்த ரேன்ன்றது ஸ்டாண்டர்டாக வந்துடும். அதுதான் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். புரியுதுங்களா? ஸோ திரும்பவும் சொல்கிறேன், ப்ரெசன்ட் டென்ஸ்க்கு மட்டும்தான், இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்க்கு மட்டும்தான் இந்த ரன்ஸ் வேரியேஷன் அக்கார்டிங் டு த ப்ரோனவுன் மாறுது. சிம்பிள் பாஸ்ட்டுக்கு என்ன ப்ரோனவுன் இருந்தாலும் இல்லை என்ன நவுன் இருந்தாலும் ரேன் தான். ஓகே, ப்ரெசன்ட் டென்ஸ் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்க்கு மட்டும்தான் நவுன் ப்ரோனவுன் பேஸ் பண்ணி எஸ் ஆட் ஆகாமல் இல்லையான்னு தெரியும். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸுக்கு ப்ரோனவுன் நவுன் எது இருந்தாலும் ஒரே ஸ்டாண்டர்ட் தான், ரேன். இது எல்லாத்துக்கும் பொருந்துறது. ஓகே, இப்போது ப்ரெசன்ட் கண்டினியூஸுக்கு போவோம். நான் ஓடிட்டுருக்கேன். ஐ ஆம் ரன்னிங். அவன் ஓடிட்டுருக்கான். ஹீ இஸ் ரன்னிங். அவ ஓடிட்டுருக்கா. ஷீ இஸ் ரன்னிங். அவங்க ஓடிட்டுருக்காங்க. தே ஆர் ரன்னிங். நாங்கள் ஓடிட்டுருக்கோம். வி ஆர் ரன்னிங். நீ ஓடிட்டுருக்க. யூ ஆர் ரன்னிங். அது ஓடிட்டுருக்கு. இட் இஸ் ரன்னிங். ராம் ஓடிட்டுருக்கான். ராம் இஸ் ரன்னிங். இப்போ ஐக்கு ஆம்னு வருது. ஹீ ஷீ இட்டுக்கு இஸ் வருது. தே வி யூக்கு ஆர் வருது. ரன்னிங் ஸ்டாண்டர்ட். ரன்னிங் வந்து ஸ்டாண்டர்டான ஒரு வேர்பு. இது வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் போய் பொருந்துது. எங்கே இஸ்ஸு, எங்கே ஆம்மு, எங்கே ஆருன்னு வருது பார்த்துக்கோங்க, அக்கார்டிங் டு த நவுன் ஆர் ப்ரோனவுன். ஓகேங்களா? இப்போது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸு. நான் ஓடிட்டுருந்தேன். ஐ வாஸ் ரன்னிங். அவன் ஓடிட்டுருந்தான். ஹீ வாஸ் ரன்னிங். அவ ஓடிட்டுருந்தா. ஷீ வாஸ் ரன்னிங். அவங்க ஓடிட்டுருந்தாங்க. தே வேர் ரன்னிங். நாங்கள் ஓடிட்டுருந்தோம். வி வேர் ரன்னிங்.
நீ ஓடிட்டு இருந்த யூ வேர் ரன்னிங், அது ஓடிட்டு இருந்துச்சு, இட் வாஸ் ரன்னிங். ராம் ஓடிட்டு இருந்தான், ராம் வாஸ் ரன்னிங். எங்கே வாஸ் எங்கே வேர் வருது அக்கார்டிங் டு த நவுன் அண்ட் ப்ரோனவுன் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ உங்களுக்கு பேசிக் ஐடியா கிடச்சிருக்கோம் எங்கே வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் அண்ட் பாஸ்ட் கண்டினியூஸ் யூஸ் பண்ணுன்ட்டு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த எப்படி எந்த சிச்சுவேஷனில் யூஸ் பண்ணணும். நீ தினமும் ஓடுறியான்னு ஒருத்தர் கேட்குறாரு. ஆமாங்க நான் தினமும் ஓடுறேன். ஐ ரன் எவ்ரிடே. சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸோடு முடிச்சிடலாம். அவன் தினமும் ஓடுறான்னா, ஆமாங்க அவன் தினமும் ஓடுறான். எஸ் ஹீ ரன்ஸ் எவ்ரிடே. ஸோ அந்த சிச்சுவேஷன் புரிஞ்சிருச்சா உங்களுக்கு? இப்போ ப்ரெசன்ட் கண்டினியூஸ் எப்போ யூஸ் பண்ணணும் ஓகேங்களா? ஐ ஆம் ரன்னிங் எவ்ரிடே, அதாவது நான் தினமும் ஓடிட்டுருக்கேன். தினமும் ஓடுறன்றது ஐ ரன், தினமும் ஓடிட்டுருக்கேன். புரியுதா? தினமும் ஓடுறேன், தினமும் ஓடிட்டுருக்கேன். ஐ ரன் எவ்ரிடே, தினமும் ஓடுறேன். ஐ ஆம் ரன்னிங் எவ்ரிடே, தினமும் ஓடிட்டுருக்கேன். ஓடுற ரன்னு, ஓடிட்டுருக்க ரன்னிங்கு. ஓகேங்களா? ஐ ரேன் எஸ்டர்டே, நேற்று நான் ஓடினேன். நீ நேற்று ஓடினியா? ஆமாம் நேற்று நான் ஓடினேன். நேற்று நான் ஓடினேன். ஐ ரேன் எஸ்டர்டே. நேற்று ஏன் நீ என் ஃபோன் எடுக்கல? அந்த டைமில் நான் ஓடிட்டு இருந்தேன். எப்படி? அந்த டைமில் ஓடிட்டு இருந்தேன். ஐ வாஸ் ரன்னிங் அட் தட் டைம். ஓகே, ஓடுறன்னா ஐ ரன் ஆர் ஹீ ரன்ஸ், அதுக்கு ஏற்ற மாதிரி. ஓடிட்டுருக்கேன்னா ஐ ஆம் ரன்னிங் இல்லைனா ஹீ இஸ் ரன்னிங். ஓடுனன்றதுக்கு ஐ ரன் இல்லை ஹீ ரன், அதுக்கு ஏற்ற மாதிரி. ஓடிட் இருந்தேன் அப்படின்னா ஐ வாஸ் ரன்னிங் இல்லைனா ஹீ வாஸ் ரன்னிங். இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். சிம்பிளாக அந்த மாதிரி பேச ஆரம்பிங்க. இதே மாதிரி வாக்கு, ஜம்ப்பு, ஈட்டு, ஸ்லீப்பு, இந்த மாதிரி மாறி மாறி பேசி பாருங்கள். எந்த சூழ்நிலையில் கரெக்டாக பயன்படுத்தணும்னு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். Until then, have a great day guys. Stay safe and stay healthy.